நானும் சொல்றேன். அதாவது இப்போ ஆக்ட்ரஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்க உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்க யாரோட நடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் உச்சத்தில் நடிக்கிறத நடிப்பாங்க. இப்போ உதயோட நடிச்சிருக்கிறாங்களா அந்த கம்பேரிசன் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஏன் யோகி பாபுவோடய நடிச்சிருக்காங்கங்க. நீங்க அந்த கம்பேரிசனை விட்டுட்டீங்க. அதெல்லாம் அவர் நகைச்சுவையில உச்ச நட்சத்திரம். அதெல்லாம் அதில் நீங்கள் கேட்ட கேள்வி மக்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நடிகையோட நடிக்கிறதுனால ஒரு நடிகர் உச்சம் பெற்றலான்னு அவங்க கணக்கு போட்டிருக்காங்க. பட் அந்த கணக்கும் அவருக்கு ஃபெயிலியர் தான். ஓகே, அவங்க எல்லா கணக்குமே போடுவாங்கல்ல. திமுக எல்லா கணக்கும் போடும். இவரை எப்படி அவரை ப்ரொமோட் பண்ணுறது, அவர் சினிமாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அவர் அரசியல் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. மாமன்னன் படம் பார்த்தீங்களா? ஏங்க எல்லாம் படம் பார்த்தங்க. படத்தின் மூலமாக உச்சத்தில் இருந்தவர் அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறாங்க. சினிமா துறையே இன்றைக்கி அவங்க கையில் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சினிமா ரெட் ஜெயிண்ட் வச்சுக்கிட்டு அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க, வாங்குறாங்க, போகிறாங்க. இன்பன் உதயநிதி அது டேக் ஓவர் பண்ணி அவர் வந்துட்டார். இந்த வயசுக்குள்ளே அவருக்கு 2.5 கோடி 3 கோடிக்கு காருங்கிறாங்க. அதுங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. தப்பு இப்போ இன்பன் உதயநிதி ரெட் ஜெயிண்ட் சிஓ ஆகட்டும், என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அது நமக்கு என்னங்க பிரச்சனை? அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கே சிந்தனை இல்லாமல் நாம் இங்கே அல்லும் பகலுமா கஷ்டப்பட்டு போஸ்ட் ஒட்டி கொடி ஏற்றிக்கிட்டு நாம் கஷ்டப்பட்டுட்டு கட்சியை வளர்த்துட்டு அண்டா குண்டா அடகு வச்சுட்டு கூட்டம் போட்டுட்டு உதயநிதி என்ன வராரு, உதயனா வராருன்னு இங்கே வீட்டில் உள்ளவங்களெல்லாம் தொல்லை பண்ணிட்டு கிடக்குறோம். அங்கே என்னென்னா உதயனா குடும்பம் ஓஹோன்னு இருக்கேன்னு சொல்லி திமுகவில் உள்ளவங்க தான் வருத்தப்படணும். நாம் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை தான். இருந்தாலும் அவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சக உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது ஏதோ இடத்துல நம்ம சகோதரர்கள் தானே. அதன் அடிப்படையில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். அறியாமையில் இருந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அறியாமையில் இவர் யார், இவருக்கு என்ன தகுதி இருக்குது எடப்பாடி அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு? எந்த இடத்துல நின்றுட்டு யாரை பற்றி பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு. உங்களை முட்டி தேஞ்சு போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாரு.